கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 30 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கீதா வந்துட்டு நேராக மீனாட்சி கிட்ட ஃபோன் வாங்குறாங்க. ஃபோன் வாங்கிட்டு நேராக வெளியில் வராங்க. அப்போ கீதா வந்துட்டு நேராக துங்காவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அப்போ துங்கா ஃபோன் அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்க கீதா சொல்கிறாங்க, நான் தான் கீதா பேசுகிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட துங்கா செம்ம டென்ஷன் ஆகி, ஏய் எங்கடி இருக்கா, உன்னை தான் நான் ஃபுல்லாகவே தேடிக்கிட்டு இருக்கேன், நீ கையில் கிடச்சின்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக உன்னை கண்டந்தினமாக வெட்டி போட்டுருவேன், எங்கடி இருக்க, நீ இடத்த சொல்லிட்டேன்னா உன் மரணம் கொடூரமாக இருக்காது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன், நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு துங்கா சொல்கிறான், நீ இப்போ வந்து தாண்டி ஆகணும் அப்படின்னு சொல்ல கீதாவும், நீ இடத்த சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். துங்கா நேராக கீதாட்ட இடத்த சொல்ல கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த துங்கா சொல்கிற இடத்துக்கு கிளம்புறதுக்காக வெளியில் வராங்க. அப்போ மீனாட்சி கீதாட்டேருந்து ஃபோனை வாங்கி யாருக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்க கீதா சொல்கிறாங்க, பெங்களூரில் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கா, அவளுக்கு கால் பண்ணுறதுக்காக தான் உங்ககிட்ட ஃபோனை வாங்கினேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கீதா இங்கேருந்து வெளியில் வராங்க. அப்போ ஐஸ்வர்யா கீதாவை பார்க்குறாங்க. இவ எதுக்காக இன்னமும் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து வெளியில் போகிறா, கண்டிப்பாக இவ ஏதோ ஒரு தப்பு பண்ணுறா, அதனால தான் அவள் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. ஐஸ்வர்யா நேராக வந்துட்டு கீதா ஏதோ லெட்டர் எழுதுனால அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நேராக வந்து அந்த ஐஸ்வர்யா கீதாவோட ரூமுக்கு போகிறாங்க. கீதாவோட ரூமில் போயிட்டு பார்க்குறாங்க, கார்த்தியோட சின்ன வயசு ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு லெட்டர் இருக்குது. அதை பார்த்ததோட ஐஸ்வர்யாவுக்கு அதிர்ச்சி. கண்டிப்பாக இவ ஏதோ ஒரு விஷயத்த தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கா அப்படின்ட்டு நேராக அந்த லெட்டரை எடுக்கிறாங்க. லெட்டர் எடுத்து உள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பார்த்ததோட ஐஸ்வர்யாவுக்கு செம்ம ஷாக்கு. என்னன்னா, கீதா அந்த வீட்டை விட்டு துங்கா கிட்ட சரண்டர் ஆக போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறது அதில் இருக்குது. இதை பார்த்ததோட ஐஸ்வர்யாவுக்கு செம்ம ஷாக்கு. ஆஹா, நம்ம இந்த விஷயத்த எப்படி வெளியில் சொல்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. சரி, நம்ம வேற ஏதாவது சொல்லிடுவோம் அப்படின்ட்டு நேராக கார்த்தியோட ரூமில் இருக்கிற தீபாவோட நகைகள் எல்லாத்தையுமே வந்து ஐஸ்வர்யா எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு கீதா இந்த வீட்டிலேருந்து நகையெல்லாம் திருடிட்டு ஓடிட்டான்னு சொல்லிடுவோம். சொல்லிட்டு அந்த கீதாவை நம்ம போட்டு தள்ளிட்டு அந்த துங்கா கிட்ட தீபாவை மாட்டி விட்டுரும் அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அப்போ தீபாவோட ரூமில் உள்ள எல்லா நகைகளையும் எடுத்து ஐஸ்வர்யா ஒரு பேக்கில் போடுறாங்க. போட்டு பத்திரமா கொண்டு போய் அவங்க ரூமில் வச்சிடுறாங்க. வச்சுட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இந்த கீதா இந்த லெட்டரை எழுதிருக்கால, இதை கிழிச்சு போட்டுட்டு நம்ம புது லெட்டரை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. புது லெட்டரில் என்ன எழுதுறாங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு தேவையான பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா எழுதி வச்சிருக்கிற மாதிரியே ஒரு லெட்டரை எழுதுறாங்க. அந்த ஐஸ்வர்யா அந்த லெட்டரை எழுதி நேராக கார்த்தியோட ஃபோட்டோவுக்கு கீழே வைக்கிறாங்க. வச்சுட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு கேஷுவலாக நேராக மீனாட்சி கிட்ட போயிட்டு, மீனாட்சி காலையிலேருந்து கீதா எங்கே காணும் அப்படின்னு கேட்க மீனாட்சி சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட ஃபோனை வாங்கி பேசினா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உங்கள் ஃபோனை வாங்கி பேசினாளா, கொடுங்க அப்படின்னு சொல்ல மீனாட்சி கேட்குறாங்க, எதுக்கு ஒன்ட்ட கொடுக்கணும், ஒன்ட்ட எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி சரி, கீதா எங்கே காணுமேனு கேட்டேன், ஏன்னா அவள் ஏற்கனவே ஒரு கொலைக்காரி தானே, ஒருவேளை வீட்டில் உள்ளது ஏதாவது சுருட்டிக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க, உன்ன மாதிரியெல்லாம் அவள் கிடையாது, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அப்படி வீட்டை விட்டு ஓடுறதா இருந்தால் அவள் எப்பயோ ஓடிருப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரிம்மா நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கீதா நேராக துங்காவை பார்க்கறதுக்காக காரில் போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நேராக அபிராமி வந்து பார்க்குறாரு. அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி என்னப்பா தீபாவை பற்றின தகவல் ஏதாவது கிடச்சிச்சா அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம்மா, தீபா பற்றின தகவல் எதுவுமே கிடைக்கவே இல்லை, நான் எங்கே தேடுறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு. அப்போ அந்த நேரம் பார்த்து அருண் வராரு. அருண் வந்ததோட நம்ம கார்த்தி வந்துட்டு அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சக்தி அப்படிங்கிற நர்ஸ் கிட்ட தாம்மா தீபா இருக்காங்க பாதுகாப்பா, ஆனால் அந்த நர்ஸு தாம்மா யாருன்னு தெரியல அப்படின்னு. அப்போ டக்குன்னு அருண் கேட்குறாரு, என்ன பேர் சொன்ன கார்த்தி அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு,
அவங்க பேரு சக்தி அப்படின்னு. இது கேட்டுட்டு அருண் அதிர்ச்சியாகி, கார்த்தி 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு உன்னை பார்க்கணும்னு சொல்லி ஆடியோ கம்பெனிக்கு வந்த கார்த்திக். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அவ அந்த இடத்த விட்டு போயிட்டா அப்படின்னு. கார்த்திக் கேட்குறாரு எப்ப அப்படின்னு. அருண் சொல்றாரு, அம்மா வந்துட்டு உனக்கும் கீதாவுக்கும் கல்யாண ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்கல்ல அப்பதான் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அங்க ஐஸ்வர்யா அண்ணி வந்திருந்தாங்களா அப்படின்னு. அருண் சொல்றாரு, ஆமா வந்திருந்தா அப்படின்னு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஓ கண்டிப்பா அப்ப சக்திக்கு ஐஸ்வர்யாவை பத்தி தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் ஐஸ்வர்யா கிட்டேருந்து தீபாவை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு. அருண் கேக்குறாரு, ஏன் கார்த்தி என்னாச்சு? தீபா காணாம போனதுக்கு ஐஸ்வர்யாவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சேச்சா அப்படியெல்லாம் இல்லைன்னா சும்மாதான் கேட்டேன் அப்படின்னு. கார்த்தி கேக்குறாரு, சரி அந்த பொண்ணு வந்து உன்கிட்ட பேசினாளா அப்படின்னு. அருண் சொல்றாரு, இல்ல கார்த்தி, அந்த பொண்ணு வந்துட்டு ஆட்டோல ஏறி போயிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திக்கு ஒரே குழப்பம், என்னடா பண்றது அப்படின்னு. அப்ப கார்த்தி வந்துட்டு நேரா அவங்க அம்மாட்ட, அம்மா கீதாட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு, போயிட்டு வரேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு நேரா மாடிக்கு போறாரு. அங்க போயிட்டு கீதாவை தேடுறாரு. கீதா எங்கேயுமே இல்லை. கார்த்தி நினைக்கிறாரு, கீதா எங்க போயிருப்பாங்க, ரூம்ல எங்கேயுமே இல்லையே அப்படின்ட்டு ரூம் ஃபுல்லா தேடி பார்க்கும் பொழுது கீதாவையே காணும். அப்ப கார்த்தி நேரா அந்த போட்டோ கிட்ட இருக்கிற ஒரு லெட்டரை பாக்குறாரு. அது வந்து ஐஸ்வர்யா எழுதி வச்சிருக்கிற லெட்டர். கீதா எழுதி வச்சிருக்கிற லெட்டரை வந்து மாத்திட்டாங்க. கார்த்தி நினைக்கிறாரு, என்ன இது லெட்டர் இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்து பார்க்க அதுல கீதா என்ன எழுதி இருக்கிறாங்கன்னா, கார்த்திக் சார் இது மாதிரி எனக்கு இத்தனை நாளும் அடைக்கலை கொடுத்ததுக்கு நன்றி, நான் வந்துட்டு எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணும், அதுக்காக நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன், நான் இந்த வீட்டை விட்டு போறேன், எனக்கு போறதுக்கு வந்து கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு, அதனால உங்க ஒய்ஃபோட நகையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. இதை பார்த்ததோட கார்த்திகே அதிர்ச்சி. கண்டிப்பா கீதா இந்த மாதிரி எழுதி வச்சிருக்க மாட்டாங்க, அவங்களோட குணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்படின்னு பார்த்து அபிராமி மீனாட்சி எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு அபிராமி கேக்குறாங்க, கார்த்தி என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்க, கார்த்தியோட கையில இருக்கிற லெட்டரை பார்த்துட்டு மீனாட்சி கேக்குறாங்க, தம்பி என்ன இது, கீதா எங்க அப்படின்னு கேட்க, அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வராங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, என்ன கார்த்திக் தம்பி கையில ஏதோ லெட்டர் வச்சிருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்க, கார்த்தி நினைக்கிறாரு கண்டிப்பா இது ஐஸ்வர்யாவோட பிளானா தான் இருக்கும் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா டக்குன்னு கார்த்தி கையில இருக்குல்ல லெட்டரை பிடுங்க. அபிராமி கேக்குறாங்க, என்ன கார்த்தி அது அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை அந்த கீதா நம்மள நல்லா ஏமாத்திட்டு போயிட்டாத்த அப்படின்னு. அபிராமி கேக்குறாங்க, ஐஸ்வர்யா வார்த்தையை அளந்து பேசு, கீதா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, அத்தை பொறுமையா இருங்க, அந்த லெட்டர்ல என்னவோ எழுதியிருக்கு, அதை வச்சுதான் அந்த ஐஸ்வர்யா சொல்றா அப்படின்னு. அபிராமி கேக்குறாங்க, அப்படி அந்த லெட்டர்ல என்னமா எழுதியிருக்கு அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை தீபாவோட நகையெல்லாம் இவ எடுத்துட்டு போயிட்டாலாம், இதுல எழுதியிருக்குத்த அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமிக்கு அதிர்ச்சி. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, அத்தை தீபாவோட ரூமுக்கு சாவி இல்லத்த, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாவி புரோக் ஆயிட்டுன்னு சொன்னா, மேரேஜுக்கு அப்புறம் சரி பண்ணிக்கலாம்னு நான் தான் சொன்னேன், வீட்டுல யாரு எடுக்க போறா அப்படின்னு. இப்ப கதவு இல்லாததுனால கீதா அவ கைவரிசையை காட்டிட்டாளோ அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, மீனாட்சி டக்குன்னு அடுத்தவங்க மேல பழி போடாத, நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாரு அப்படின்னு. இது கேட்ட மீனாட்சியும் சரித்த ஃபர்ஸ்ட் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. போய் பார்த்தா ரூம் கதவு திறந்து கிடக்கு. அப்ப மீனாட்சி நேரா கதவை திறந்து உள்ளார பாக்குறாங்க. பார்த்தா உள்ளார இருக்கிற நகை பணம் எதையுமே காணும். இதை பார்த்துட்டு மீனாட்சி அதிர்ச்சி ஆகி வெளியில வந்துட்டு, அத்தை அந்த லெட்டர்ல எழுதியிருக்கிற மாதிரியே ரூம்குள்ள இருக்கிற பணம் நகை எதையுமே காணுது அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமிக்கு அதிர்ச்சி. என்ன மீனாட்சி சொல்ற அப்படின்னு. மீனாட்சி சொல்றாங்க, ஆமாத்த இங்க இருந்த நகை பணம் எதுவுமே காணுத, அந்த லெட்டர்ல எழுதியிருக்கிற மாதிரி கீதா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டா போல அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, அவ அந்த மாதிரி பண்ற பொண்ணு கிடையாதே அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை அவளை தவிர்த்து வேற யாரு நம்ம வீட்டுல திருட போறா, அவ தான் புது ஆள் இந்த வீட்டுக்கு, கண்டிப்பா அவ தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு. மீனாட்சி சொல்றாங்க, அத்தை அவ கடைசியா யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசினாத்த அப்படின்னு. கார்த்திக் கேட்குறாரு, யாருக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க, ஃபோனை கொடுங்க அப்படின்னு. மீனாட்சி நேராக ஃபோனை கொடுக்க கார்த்தி அந்த ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதில் எந்த நம்பரும் இல்லை. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, தம்பி என்ன தம்பி அதில் எந்த நம்பரும் இல்லையா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் நீ இதில் எந்த நம்பரும் இல்லையே அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எப்படி நம்பர் இருக்கும், நம்பர் இருந்தால் தான் நீங்கள் கீதாவை கண்டுபிடிச்சி அவகிட்டேருந்து நகையை வாங்கிடுவீங்கல்ல,
அதனால தான் அவள் அதில் நம்பர் வச்சில்ல போல டெலீட் பண்ணிட்டா போல. நீங்கள் நல்லா ஏமாந்து போயிட்டீங்க அவகிட்ட அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இங்கே பாருங்க ஐஸ்வர்யா அண்ணி, நேரில் பார்த்தா மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பாக கீதா அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். அவங்க நல்ல விதமாக தான் பேசுனாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை, இந்த கீதா எப்படிப்பட்டவனும் உங்களுக்கு தெரியல அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி சொல்கிறாரு. இங்கே பாருங்க, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக முடிவெடுக்கலாம். ஒருவேளை கீதா தப்பாக வந்துட்டு துங்கா கிட்ட சரண்டர் ஆகி தீபாவை காப்பாத்துறதுக்கு கூட இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. இவன் என்ன கீதா லெட்டர் எழுதி வச்சதை அப்படியே படிக்கிற மாதிரி பேசுகிறான் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. தம்பி, என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க? அந்த கீதா எப்போ துங்கா கிட்டேருந்து தப்பிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இது ஒரு துக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. கண்டிப்பாக இந்த நகை பணத்தையெல்லாம் விற்றா அமெரிக்காவுக்கு தப்பிச்சு போயிடலாம். அதுக்காக தான் அவள் அப்படி பண்ணியிருக்கா. உங்களுக்கு தான் தெரியல தம்பி அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு. அண்ணி, தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல அருண் சொல்கிறாரு. டேய், இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. இப்படி தாண்டா தேவையில்லாமல் ஏதாவது பேசி பிரச்சனையை உண்டாக்குவா. நீ கண்டுக்காத கார்த்தி அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போகிறாரு. அபிராமி சொல்கிறாங்க. கார்த்தி, என்னதாப்பா நடக்குது இங்கே? அந்த கீதா உண்மையிலே வீட்டில் உள்ள பொருளை எடுத்துகிட்டு போயிட்டாளா அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. கண்டிப்பாக அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைம்மா. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குமா. எப்படியாவது அந்த பொண்ணை இந்த சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றணும். எனக்கு என்னமோ அந்த பொண்ணு துங்கா கிட்ட சரண்டர் ஆக போன மாதிரி தான் இருக்கு. இந்த லெட்டர் வந்து ஐஸ்வர்யா அண்ணியோட ஏற்பாடு மாதிரி இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க. இங்க பாருப்பா, சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சு தீபாவோட உயிரை காப்பாத்துப்பா அப்படின்னு. கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கீதாவை காமிக்கிறாங்க. நேரா துங்கா இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா துங்காவோட குடோன் கதவை தட்ட அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க. என்னன்னா, வெளியில கதவு தட்டுற சத்தம் கேக்குது, ஒருவேளை அந்த கீதா தான் வந்துட்டாளோ அப்படின்னு. துங்கா சொல்றாரு. அவ எத்தனை வாட்டி நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போனா, அவ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லடா. நம்ம ஆட்கள் தாண்டா யாராவது வந்திருப்பாங்க, கதவை திறக்கடா அப்படின்னு சொல்ல போயிட்டு கதவை திறந்து பார்த்தா கீதா நடந்து வராங்க. அவங்கள பார்த்ததோட துங்கா அதிர்ச்சி ஆகுறாரு. துங்கா நேரா கீதாட்ட, இருந்தாலும் உனக்கு தைரியம் அதிகம்தான். உன்னை கொலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியும் நீ ஸ்ட்ரைட்டா வரன்னா கண்டிப்பா நீ ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்க. என்னடி போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க. நான் யாரையும் கூட்டிட்டு வரல. உனக்கு என்ன, நான் தானே வேணும். அதனால என்ன மட்டும் நீ கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு. நீ எத்தனை நாள் வந்துட்டு அந்த சக்தி நர்ஸு கூட சேர்ந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு பேர் வந்து சக்தி கீதா கிடையாது. அந்த பொண்ணு கார்த்தியோட ஒய்ஃப் தீபா. நான் தான் கீதா. நீ தான் இத்தனை நாளும் தெரியாம தவறா அவங்கள வந்துட்டு துரத்திக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க துங்கா. துங்கா கேக்குறாரு. ஏய், என்னடி நடிக்கிறியா அந்த சக்தியை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க. நான் சொல்றது உண்மை. அந்த பொண்ணு தீபா, இன்னொரு பொண்ணு சக்தி நர்ஸு, நான் தான் கீதா அப்படின்னு. அப்ப துங்கா கேக்குறாரு. அப்ப 2 பிறவியா? உன்ன மாதிரியே இன்னொரு பொண்ணு இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க. ஆமா, இந்த மாதிரியே இன்னொரு பொண்ணு இருக்கா. அவ ரொம்ப இன்னசென்ட். அவளுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. நீ தயவு செஞ்சு அவங்கள தொந்தரவு பண்ணாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு துங்கா சொல்றாரு. இருந்தாலும் உனக்கு தைரியம். ஏன் தம்பிய கொன்னவ மாதிரியே இன்னொருத்தி இருக்கவே கூடாது. நான் கொன்னா 2 பேரையும் ஒன்னாதான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கீதா சொல்றாங்க. இங்க பாரு, உனக்கு என்ன, உன் தம்பிய கொன்ன, நான் என்னைய தான் கொல்லணும். அதுக்கு பதிலா என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய ஃபேமிலிய கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. உனக்கு நான் தானே வேணும் அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு. இங்க பாரு, உன்ன மாதிரியே இன்னொருத்தி உயிரோட இருக்கான்னா அவளை பார்த்தா எனக்கு கண்டிப்பா ஏன் தம்பிய கொன்ன ஞாபகம் தான் வரும். அதனால நான் விட மாட்டேன். நீ உயிரோடவே இருக்கக்கூடாது. அதே மாதிரி உன்ன மாதிரியே ஒருத்தி இருக்கா பாரு, அவளும் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க கீதா. கீதா நேரா துங்கா கிட்ட, இங்க பாரு, நீ வந்துட்டு தீபா மேடத்தை துரத்த மாட்ட அப்படின்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். கடைசியில பார்த்தா நீ இப்படி சொல்ற அப்படின்னு. இதை கேட்டுட்டு துங்கா சொல்றாரு. இங்க பாரு, நான் எடுத்த முடிவு ஒரு முடிவு தான். நீயும் உயிரோட இருக்கக்கூடாது, உன்ன மாதிரி ஒருத்தி இருக்கா பாரு, அவளும் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க. நான் அப்பவே சொன்னேன், தெரியாத ஒருத்தவங்களை வீட்டில் வச்சுக்காதீங்க.
இதனால நம்ம குடும்பத்துக்கு தான் பேர் ஆபத்துன்னு சொன்னேன். ஒருத்தரும் என் பேச்சை கேட்கவே இல்லை. இப்ப பாத்தீங்களா என்னாச்சுன்னு? உங்க எல்லாருக்குமே ஆப்பு வச்சுட்டு தீபாவோட நகையை எடுத்துட்டு போயிட்டா. அத்தை, அது உங்களுடைய பரம்பரை நகை தானே அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, ஐஸ்வர்யா கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு. அருண் சொல்றாரு, ஐஸ்வர்யா எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னே உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதுல்ல, மரியாதையா அமைதியா இரு அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அமைதியா தானே இருக்கேன், நீங்க எல்லாரும் இப்படி ஏமாந்து உட்கார்ந்துருக்கீங்களே, அத்தையோட பரம்பரை நகை எல்லாத்தையுமே அவ தூக்கிட்டு போயிட்டாளே அப்படின்னு. அப்பன்னு பார்த்து கார்த்திக்கே சந்தேகம் வருது, ஐஸ்வர்யா தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அப்ப ஆர்த்தி நேரம் அருணை பார்த்து, அண்ணா நீ தப்பா நினைச்சுக்கலைன்னா அண்ணியோட ரூமை மட்டும் செக் பண்ணிக்கவா அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா இது, இவன் இப்படி திடீர்னு சொல்றானே, என்னவா இருக்கும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தயவு செஞ்சு உங்க ரூமை மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன், பாக்கி எதுவும் வேணாம் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, இதெல்லாம் ரொம்ப ஓவர். அண்ணியோட ரூமையே நீங்க வந்துட்டு செக் பண்ணணும்னு சொல்றீங்க, இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தம்பி, என்னை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல நீங்கள்லாம் அந்த பண நகையை எடுத்துக்கிட்டு கீதா எழுதி வச்சிருந்த லெட்டரை மாத்தி வச்சிருப்பீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் சொல்றாரு, கார்த்தி எனக்கும் ஆரம்பத்துல இருந்து சந்தேகமா தான் கார்த்தி இருக்கு, தீபா காணாம போனதுக்கு இவளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு கார்த்தி அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அண்ணி ஒரே ஒரு நிமிஷம் தான், உங்க ரூமை செக் பண்ணி பார்க்க போறோம், அப்படி உங்க ரூம்ல எதுவும் இல்லைன்னா ஓகே, ஆனா ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, என் ரூமுக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன், அப்புறம் ஏன் போயிட்டு செக் பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நான் செக் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள போக இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா திருன்னு முழிக்கிறாங்க. கார்த்தி நேரா ரூம்குள்ள போயிட்டு ஒரு பைய எடுத்துட்டு வராரு, கூடவே ஒரு லெட்டரையும் எடுத்துட்டு வராரு. இதை பார்த்ததோட ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி நேரா அவங்க அம்மா அபிராமி கிட்ட, அம்மா கீதா ஒன்றும் தப்பிச்சு போகல, திருட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு போகலம்மா, அவங்க வந்துட்டு தீபாவை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை பணைய வச்சுட்டாங்க, இந்த ஐஸ்வர்யா அணி ரூம்குள்ள போயிட்டு கீதா எழுதின லெட்டரை வந்து மாத்தி வச்சுட்டாங்க, அதோட தீபா ரூம்ல இருக்கிற நகையெல்லாம் இவங்க தான் எடுத்து கொண்டாந்து வச்சிருக்காங்க அம்மா அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி நேரா ஐஸ்வர்யாவை பார்த்து, ஐஸ்வர்யா நீ எப்பதான் திருந்த போற, எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை நான்லாம் எதுவும் எடுக்கலத்த அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, கையும் களவுமா சிக்கன பிறகும் இப்படி எடுக்கலன்னு வாய்க்குசாம போய் சொல்ற அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா அமைதியா நிக்க கார்த்தி சொல்றாரு, அம்மா இந்த பிரச்சனையை இப்ப விடுங்கம்மா, இப்ப கீதா வந்து அந்த துங்கா கிட்ட சரண்டர் ஆக போயிட்டான், நான் எப்படியாவது கீதாவை காப்பாற்றணும், எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, அதான்ப்பா எனக்கும் கவலையா இருக்கு, அந்த கீதா பொண்ணு ரொம்ப பாவம், தீபாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கான்னா கண்டிப்பா அவ ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருப்பா, நீ சரவணன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு கார்த்தி, அட்லீஸ்ட் அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து இல்லாம அந்த பொண்ணு ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும், ஆமா நானும் அதை அம்மா பண்ண போறேன், நான் சரவணனுக்கு தான் கால் பண்ணி ஹெல்ப் கேட்க போறேன், அவர் கண்டிப்பா உதவி பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரின்னு சொல்ல கார்த்தி நேரா சரவணனுக்கு கால் பண்ண சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க கார்த்திக், என்னாச்சு, தீபாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா, என் சைடும் தீபா மேடத்தை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இப்ப கீதாவை காணும் சார், துங்கா கிட்ட சரண்டர் ஆகி தீபாவை காப்பாத்துவேன்னு போயிட்டாங்க, இப்ப எப்படி தீபாவை காப்பாத்துறதுன்னே தெரியல சார் அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் அதிர்ச்சி ஆகிறாரு. கார்த்தி அந்த துங்கா எப்பேற்பட்ட ரவுடின்னு தெரிஞ்சுமா கீதா சரண்டர் ஆக போறாங்க, கண்டிப்பா துங்கா கையில கீதா மாட்டனா கண்டிப்பா கீதாவோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இதே பயம்தான் சார் எனக்கும் இருக்கு அப்படின்னு. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.